நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. சோ இதான் ரீசன்ல இப்படி வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே லூசு. நான் ஓடி போய் எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்லு. சொன்னா நான் நிறுத்திட போறேன். இப்ப நான் ஏன் போனேன்னா, அத்தையும் நீயும் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடையில குங்குமப்பூ வாங்கினேன். சரி, வாங்கின கையோட அப்படியே பாரதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் தான் கொண்டு போய் கொடுத்தேன். இது உனக்கு பெரிய குத்தமாயிடுச்சா? ஏன் நாளைக்கு இதை நான் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்க மாட்டேனா? நீ போய் கொடுத்துருக்கலாம் தான். ஆனா எனக்கு அப்படி தோணல. ஆபீஸ்ல இருந்து வர வழியில தான் அவங்க வீடு. சரி, அப்படியே போய் அவங்க வீட்டுல கொடுத்துடலான்னு கொடுத்தேன். நீ இப்போ சொல்றதும் சால்ஜாப்பு தான். உன்னால பாரதிய பார்க்காம பேசாம இருக்க முடியாது. ஓ ஓகே, மேல சொல்லு. அப்போ நீ என்ன சந்தேகப்படுற, அப்படிதானே? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல சந்துரு. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அப்படி தப்பான ரூட்டுக்கெல்லாம் போக மாட்ட. நான் உன்னை கொஞ்சம் கூட சந்தேகப்படல. ஆனா பாக்குறவங்க எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்களா? என்ன மாதிரி பாப்பாங்களா? ஏன் பாரதிய கூட உன்னை தப்பா நினைச்சுக்கலாம்ல? எதுக்கு சந்துரு மத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி நாம நடந்துக்கணும்? பாக்குறவங்க கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி கதை கட்டி விட்டுட்டாங்கன்னா அது நமக்கு அசிங்கம் தானே? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தவிர தேவையில்லாம நீ பாரதி வீட்டுக்கு போக வேண்டாமே. சரி, அவ்வளவுதானே. இனிமே அவங்க வீட்டுக்கு போல. சந்தோஷமா? அம்மா தாயே, பசிக்குதுமா. இப்போ அது போலாமா? போலாம்.